வணக்கம். நான் சித்தா டாக்டர் அனிதா யோகேஸ்வரன். ஸ்கின் ப்ராப்ளம் எதுவா இருந்ததுனாலும் அதுக்கு சித்த மருத்துவத்துல நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்குங்கிறதுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா எந்த வகையான ஸ்கின் பிரச்சனை அப்படின்னாலும் இப்ப நிறைய பேர் வந்து தோல் நோயால பாதிக்கப்பட்டு பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்ப அந்த மாதிரி ஆனவங்க தான் இவங்க. இவங்களோட வயசு வந்து எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இவங்களுக்கு ஆக்சுவலா 75 வயசு ஆகுது. அந்த மாதிரியே தெரியல. ஆனா நீங்க 5 மாசத்துக்கு முன்னாடி வந்தீங்க. வர்றப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்துச்சுங்க? இவங்களுக்கு வந்து அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். உடம்பு ஃபுல்லா அரிப்பு இல்லைங்களா? நைட் எல்லாம் தூங்க முடியாது. குறுன்னு விக்கிற மாதிரியே தூக்கமே இருக்குங்க. அதாங்க. அப்ப எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம அவரு இறந்துட்டாரு. சரி சரி. அவளையும் பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான். சரிங்க. ஏன்னா இவங்க கலர் இப்படி இருக்கிறதுக்கு கை ஃபுல்லா பயங்கரமா செவந்து தடிச்சு, உடம்பு ஃபுல்லா தடிச்சு, கால் உடம்பு ஃபுல்லாவே எங்கேயுமே இடம் இல்லாம இருந்துச்சு. நீங்க தைரியமா சொல்லுங்க, ஃப்ரீயா ரிலாக்ஸா சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா வெடிய வெடிய தூங்காம எப்பவுமே அந்த அரிப்பு இருந்துட்டே இருந்துச்சுன்னா, அதுவும் இப்ப ஒரு 75 வயசுல அவ்வளவு கஷ்டத்தை தாங்குறதே ரொம்ப இதுதானே. இப்ப கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. பொண்ணுங்கலாம் அப்படி இருக்குது. சொல்லியிருக்கிறேன். சரி பாருங்க நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு. சரி சரி சரிங்க. அதுவும் பாட்டி வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க, தோல் நோய் சரியாயிடுச்சுன்னா திருப்பதியில மொட்டை அடிச்சுக்கலாம். இப்ப மொட்டை அடிச்சுட்டு வேண்டுதல் நிறைவேற்றி முடிய வந்துருச்சு. இப்ப காமிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. இப்ப தோல் பிரச்சனை சரியாயிடுச்சு. இப்ப முழங்கால் வலி மட்டும்தான் பிரச்சனை இல்லைங்களா? அதுவும் சரியாயிடும். நீங்க என்ன தோல் பிரச்சனைக்கு 2 மாசம் தானே மெடிசன் எடுத்தீங்க? 2 மாசத்துல 48 நாள் சாப்பிட்டதே சரி. 3 தடவை 45 நாள் சாப்பிட்டதுமே ஊருக்கு போற வேலை வந்துச்சு. ஊருக்கு போயிட்டேன். சரி சரிங்க. சரிங்க. வந்தேன் 3 மாசம் அங்க இருந்தேன். அதான். சரிங்க. இனி உங்களுக்கு தோல் பிரச்சனைன்னு எதுவுமே வராது. இவங்களுக்கு தோல் பிரச்சனை இருக்கிறப்ப நீங்க தான் எல்லாம் அரைச்சு கொடுத்தது. அப்படிதான் ஆயிடுச்சு. நீங்க பேசுவீங்க, யூடியூப்ல பேசுறாங்க, அந்த அம்மாளுக்கு நீ போன் பண்ணி கேட்டு போற அப்படின்னா. சரி சரிங்க. எனக்கு போட்டு பார்க்க தெரியல. சரி சரிங்க. இல்ல நீங்க போன் பண்ணி பேசிருந்தீங்கன்னா மருந்து உங்களுக்கு கொரியர்ல கூட அனுப்பியிருக்கலாம், சென்னைக்கே அனுப்பியிருக்கலாம். நீங்க எங்க இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க போன்ல பேசிருங்க, பேசிட்டு மருந்து கொரியர்ல வாங்கிக்கலாம். ஏன்னா அப்புறம் நீங்க அங்க இருந்தா மருந்து சாப்பிடாம கேப் விடுறது அப்படி எல்லாம் விடக்கூடாது. சரிங்க. சரி.